பாஜகவால் தோற்றோம் என்றவர்கள் பாஜக கூட்டணிக்காக தவம் கிடக்கிறார்கள் என்று அண்ணாமலை நேற்று பேசியிருந்தார். இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அண்ணாமலை அதிமுகவை குறிப்பிடவில்லை என்று எடப்பாடி விளக்கமளித்திருக்கிறார். இது குறித்த கருத்துக்களை தெரிவிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் இணைப்பிருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், நேற்றைய தினம் அண்ணாமலை ஒரு கருத்தை சொல்றாரு. அது தொடர்பாக செய்தியாளர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது அதிமுகவை அண்ணாமலை விமர்சிக்கவில்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விளக்கம் தராரு. அண்ணாமலை சொன்னதை சாமானியர்கள் கூட புரிஞ்சுக்க முடியும், அவர் அதிமுகவை தான் குறிப்பிடுறாரு அப்படின்னு. ஆனா எடப்பாடி பழனிசாமி இப்படி விளக்கம் தர்றதை பார்த்து என்ன நினைக்கிறீங்க? கூட்டணி குளத்திலே மீன் பிடிப்பதற்காக கொக்குகள் தவமாய் தவம் இருப்பதுதான் உண்மையிலேயே நாம் பார்த்து வருகிறோம். அது ஒரே நாள் தவம். எல்லா கூட்டணிகளும் அப்படித்தான் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கும். 2001 காலகட்டத்திலே ஜெயலலிதா அவர்களே திமுக அரசை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அந்த ஒற்றை நோக்கத்தோடு பாமக அலுவலகத்திற்கு, அது மாடியில் இருந்தது, படிகள் வழியாக ஏறி சென்றார். படங்களை எல்லாம் நாங்கள் பிரசுரித்திருக்கிறோம். எல்லா கட்சி அலுவலகங்களுக்கும் சென்றார். மாவடி ராமமூர்த்தி அவர்கள் அலுவலகத்துக்கு கூட சென்றார். 98 கூட்டணி வரலாறும் அப்படித்தான். ஒரு ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காக சேருவது இயற்கை. ஆனால் அதற்கு பல மாதங்களுக்கு முன்பு அந்த பேச்சுவார்த்தை வருவதை அல்லது வெளியிடப்படுவதை விரும்புவதில்லை. இதுல உண்மையான பிரச்சனை என்னவென்றால், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இடையே இருக்கிற புரிதல். அந்த புரிதல் பழுதுபட்டு போய் நீண்ட காலம் ஆகிவிட்டது. இனி அந்த கூட்டணி சேர்ந்தாலும் அது களத்திலே வெற்றி பெற முடியாது. காரணம், தொண்டர்கள் மத்தியிலே ஒருங்கிணைப்பு இல்லை. இன்றைக்கு ஊர்களிலே பாரதிய ஜனதா அதிமுக தொண்டர்கள் எதிரெதிர் நிலைப்பாடுகளிலே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட திமுக அதிமுக தொண்டர்கள் மாதிரி. இந்த பொருந்தா கூட்டணியில் வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது. 1980 திமுக வைத்த கூட்டணி காங்கிரஸோடு வெற்றி பெறவில்லை. ஜெயலலிதா அவர்கள் பலமுறை காங்கிரஸோடு 96 கூட்டணி வெற்றி பெறவில்லை. காரணம், அதற்கு முன்பு எடுக்கிற நிலைப்பாடுகள். ஒரு வருட காலமாக மிகப்பெரிய பகைமையை பாராட்டிவிட்டு திடீரென்று கூட்டணி சேரும் போது தொண்டர்களால் இணைய முடிவதில்லை என்பதுதான் நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட்டணி குளத்திலே மீன் கிடைக்கும் என்பதற்காக ஏராளமான அரசியல் கோக்குகள் தவமாய் தவம் இருக்கும். பல நேரங்களில் 2ஆம் கட்ட தலைவர்களும் அந்த நிலைப்பாட்டை தான் எடுப்பார்கள். அவரவர்கள் தொகுதி கணக்கை பார்ப்பார்கள். அதிமுகவிலும் தொகுதி கணக்கை பார்த்து பாரதிய ஜனதா கூட்டணி வந்தால் நம்மால் வெற்றி பெற முடியும் என்று வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் நினைக்கிறார்கள். பாரதிய ஜனதாவிலும் அதிமுக கூட்டு உறவு இருந்தால், அந்த ஓட்டு இருந்தால் நம்மால் வெற்றி பெற முடியும் என்று பலரும் நினைக்கிறார்கள். இவர்களுக்கு இடையே நடக்கிற ஒரு வகையான நிழல் போர் தான் இது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.